உச்சநீதிமன்றத்திலே பேலட் சம்பந்தமாக வழக்கு நடக்கும். பிரதமர் ராஜஸ்தானில் பிரச்சாரத்தில் இருக்கிறார். பிரச்சாரத்தில் இருக்கும் பொழுது தீர்ப்பு வருகிறது. இது எந்த சந்தேகமும் இல்ல, நீங்க இவிஎம்ல நல்லா தான் இருக்குது, பேலட் முறைமைகளை திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தீர்ப்பு தருது. ஏன்னா அவங்களுக்கு எதுவும் கிடையாது. உச்சநீதிமன்றம் கூப்பிட்டு பேலட்ல நடத்திட்டு போயிருவாங்க, இவிஎம்ல நடத்திட்டு போயிருவாங்க, சொல்றதை கேட்டு போறாங்க, அவங்களுக்கு ஒண்ணு இல்லை. ஆனால் சம்பந்தமே இல்லாமல் ராஜஸ்தான் தேர்தல் பரப்புரையில் இருந்த மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டு கையை இப்படி தூக்கி உச்சநீதிமன்றமே இப்படி தீர்ப்பு கொடுத்துருச்சு, எதிரிகளுடைய சதிகள் எல்லாம் சுக்குநூறாக நொறுங்கி விட்டது. என்ன இருக்கு இதுல? தேர்தல் ஆணையத்திற்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வந்தால் அதில் உங்களுக்கு கொண்டாடுவதற்கு என்ன இருக்கிறது? நீங்க அதை கொண்டாடுறீங்க. அப்ப அருண்கோயலை ஒரு தேர்தல் ஆணையராக நியமிக்கிறார்கள். அவர் யார் அப்படின்னா, அவர் மோடியுடைய ஆசாதிக்கு அம்ரித் மஹோத்சவ் அப்படின்னு அந்த 76 ஹர் கர் திரங்கா அப்படின்னு பண்ணார். அனைத்து வீடுகளிலும் மூவர்ண கொடியை ஏத்துவோம் அந்த கான்செப்டை காயின் பண்ணி கொடுத்து வெற்றிகரமா மோடியுடைய குட் புக்ஸ்ல இருந்தாரு என்பதற்காக அவரை கொண்டு தேர்தல் ஆணையராக நியமிச்சார். அருண்கோயலை தேர்தல் ஆணையராக நியமித்ததற்கு பின்னால் உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போகுது. அப்ப வழக்குல உச்சநீதிமன்றம் என்ன கேட்கிறாங்கன்னா, இவரு தன்னுடைய ஐஏஎஸ் பதவியிலிருந்து ராஜினாமா செய்கிறார். செஞ்சு ஒரே வாரத்தில் தேர்தல் ஆணையராக நியமிக்கப்படுகிறார். ஐஏஎஸ் ஆபீசரை நியமித்ததற்கு உச்சநீதிமன்றம் என்ன கேள்வி? எங்க இருக்கு? தேர்தல் ஆணையர் அவர் நியமிச்சு நிரந்தரமா கேட்டாங்க. எப்ப ஒரு பிரைவேட் கம்பெனில ஒருத்தன் வேலை பார்த்தா கூட குறைஞ்சபட்சம் 3 மாசத்துக்கு முன்னால நோட்டீஸ் பீரியட் இருக்குப்பா. ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா எடுத்தங்க ஒரே வாரத்தில் எப்படி நீங்க நியமிச்சீங்க? உச்சநீதிமன்றம் அந்த அளவுக்கு கேள்வி கேட்டது. அப்போதெல்லாம் எந்த பதிலும் உச்சநீதிமன்றத்தில் தர முடியாத இவர்கள் அருண்கோயல் நிர்பந்திக்கப்பட்டார் ராஜினாமா செய்வதற்கு. ஏன்னா முறைகேடாக நியமிக்கப்பட்டவர். இப்படி முறைகேடாக நியமிக்கப்பட்ட தேர்தல் ஆணையர்கள், முறைக்கு எதிராக, ஜனநாயக முறைக்கு எதிராக தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் முறைமைகளை இவர்கள் மாற்றியது. அந்த நேரத்தில் காங்கிரஸ் உறுப்பினர் சொன்னார், நான் முடிவு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை, ஏன்னா மெஜாரிட்டி அவங்களுக்கு இருக்கு. நியமிக்கக்கூடிய முறைமையில 3 பேர் அவங்க ஆளா இருக்காங்க, 2 பேர் அவங்க ஆளா இருக்காங்க, மெஜாரிட்டி. இப்படி தேர்தல் ஆணையர்களை நியமிப்பதில் இருந்து, உச்சநீதிமன்றத்திலே பல வழக்குகளில் குட்டு வாங்கியதில் இருந்து, மகாராஷ்டிரா தேர்தல் முடிந்ததற்கு பின்னால் மகாராஷ்டிரா தேர்தல் நடந்ததற்கு பின்னால் வெளிச்சம். இப்ப பீகார் தேர்தலுக்கு முன்னால வெடிக்கணும்.